பேஜினேஷனுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்போம், எங்கேயாவது ஞாபகம் இருக்கா? ப்ரீவியஸாக படிக்கும்போது இது வந்து இந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. பேஜினேஷன் அப்படின்ற ஸோ என்னன்னா பாத் வேரியபிளுக்கும் ரெக்வஸ்ட் பேராமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ abc.com/1/2 இப்படி இருக்கிறதுக்கும் abc.com (a = 1 and b = 2 இது ரெண்டும் என்னன்றது தெரியும். இது வந்து பாத் வேரியபிள், இது வந்து ரெக்வஸ்ட் பேர். சரி, என்ன வித்தியாசம் அப்படின்னும் போது, ஸோ பாத் வேரியபிள் மோஸ்ட்டாக பேஜினேஷனுக்கு கொடுப்போம், ரெக்வஸ்ட் பேராம் டேட்டாவை பேக் எண்டு அனுப்புறதுக்காக கொடுப்போம். ஸோ பாத் வேரியபிளில் மோஸ்ட்லி டேட்டாவை பேக் எண்டுக்கு அனுப்ப மாட்டோம், ரெக்வஸ்ட் பேராமில் தான் டேட்டாவை பேக் எண்டுக்கு அனுப்புவோம். அப்போ பாத் வேரியபிள் எதுக்கு தான் அப்படின்னா மெஜாரிட்டி பேஜினேஷன் கான்செப்ட்ஸுக்கும் அண்ட் நேவிகேஷன் கான்செப்ட்ஸுக்கும் தான் இந்த பாத் வேரியபிளை கூப்பிடுவோம். ஸோ நம்மளே ஏதாவது ஆன்லைனில் ஏதாவது வெப்சைட்லாம் பார்த்தோம்னா தந்தி ஆன்லைன் நியூஸ், அதில் வந்து பேஜ் 1 பேஜ் 2, இப்போ நான் என்னோட யூஆர்எல்லை பார்த்துக்கோங்க. ரைட், ஸோ அதில் தந்தி டிவி.com அப்படின்றது இருக்குது. இப்போ நான் அடுத்து ஒரு ஆயுத எழுத்துன்றது கிளிக் பண்ணோன்னா எனக்கு ஸ்லாஷ் ஆயுத எழுத்துன்றது போச்சு, கரெக்டுங்களா? ஸோ இந்த ஆயுத எழுத்துக்குள்ள நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு திருப்பியும் ஸ்லாஷ் ஆயுத எழுத்து டிவிகே விஜய் சம்திங். அப்போது இதெல்லாமே பாத் வேரியபிள் இன் ஆர்டர் டு நேவிகேட் அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து பாத் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை தாண்டியும் நம்ம வந்து பாத் வேரியபிள் இன்னும் ரியல் டைமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேஜினேஷன் கான்செப்ட்ஸில் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போ வாட் இஸ் பேஜினேஷன் அப்படின்னும் போது இப்போ சோஃபார் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், லேப்டாப் அப்படின்றது மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ நான் வந்து ஸ்லாஷ் கெட் ஆல் லேப்டாப்ஸ் அப்படின்றத நான் வச்சுருக்கேன். ஸோ கெட் ஆல் லேப்டாப்ஸ், ஸோ கெட் ஆல் லேப்டாப்ஸ். அப்போ இது எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னும் போது, ஸோ இது வந்து இட் வில் ரிட்டர்ன் all the list of laptops available in the table, in the DB table. சரி, ஓகே. ஸோ இது நீடா அப்படின்னா யூசர் இப்படி ஃபுல்லாக கேட்டால் கொடுங்க, இல்லை அவர் ஜஸ்ட் சாம்பிள் தான் பார்க்குறாரு அப்படின்னும் போது அவருக்கு வந்து ஒரு 10 தரலாம், ஒரு 20 தரலாம். ஏன்னா லேப்டாப் அந்த டேபிளில் நீங்கள் நினச்சி பாருங்கள், டேபிளில் ஒரு லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் போது, ஸோ நீங்கள் பாட்டு ஜஸ்ட்டு என்ன போடுவோம், repo.find all. சரி, இந்த மெத்தட் will retrieve all the objects, list of laptop, lab list. புரியுதா? இது இப்போ பேசுறது எல்லாமே கனெக்ட் ஆகுதா? ஹலோ, உங்கள் சைடில் எனக்கு கேட்கல. நான் பேசுறது கேட்குதா? ஆமாம், ஓகே ஃபைன், தேங்க்யூ. சரி, ஸோ அப்போது இது வந்து எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். பட் எல்லா வாட்டியுமே இந்த மாதிரி ஃபைண்ட் ஆல்லாம் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ அடிக்கும். ஓகே, ஸோ நான் பாட்டு சும்மா ஒரு பட்டனை கிளிக் பண்ணேன், பட் அது பேக் எண்டில் போய் இவ்வளோ பெரிய கொரி என்னவோ சின்னது தான், பட் அது அந்த கொரி எடுத்துகிட்டு வரக்கூடிய டேட்டா இட் இஸ் எ ஹியூஜ். ஸோ அதனால் அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகும். அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஜினேஷன் கான்செப்ட்ஸை கொண்டு வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து டேட்டாவை எடுத்துக்கோங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் ஆல் த டேட்டாஸ் இன் a single at a time, on need basis நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளே வந்து இன்டர்நெட் பேங்கிங் போகிறோம், என்னோட டிரான்சாக்ஷன்ஸை கேட்குறேன், என்னோட கிரெடிட் டிரான்சாக்ஷன், டெபிட் டிரான்சாக்ஷன்ஸ், இது ரெண்டுத்தையும் கேட்குறேன்.
உங்கள் சைடில் மியூட் பண்ணிக்கிறீங்களா பேக்ரவுண்ட் நாய்ஸ்? ஓகே, தேங்க்யூ. ஸோ ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றத கேட்குறேன். அப்படின்னும் போது என்ன நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் பேங்க் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் காமிக்குமா அப்படின்னா காமிக்காது. ஸோ அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு டிஃபால்ட் பேஜ் சைஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இட் வில் ஷோ லேட்டஸ்ட் 20 டிரான்சாக்ஷன்ஸ். ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் எப்பவுமே டே ஒன்லேருந்து நடந்த டிரான்சாக்ஷனை பார்க்கணும்னு எதிர்பார்க்க மாட்டீங்க. ஸோ அப்படி எதிர்பார்க்கறது தனி, ரைட்? அது worst சினாரியோ. ஸோ பட் ஆன்லைனில் வரும், நான் என்னோட ரீசெண்ட் டிரான்சாக்ஷன்ஸை பார்க்குறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு லேட்டஸ்ட் 20 டிரான்சாக்ஷன்ஸ் தரும். ஸோ அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் எடுத்து கொடுப்பேன். ஆர்எல்ஸ் இந்த 20யை வந்து நீங்கள் வந்து 30யாக மாற்றலாம். உங்களோட பேஜ் சைஸில் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ் அப்படின்றது ஓகே. ஒரு பேஜுக்கு எத்தனை சைஸ் அப்படின்றது இந்த மாதிரி பார்த்ததுண்டா? பேஜினேஷன் நம்ம ஒரு பேஜில் எத்தனை சைஸ் அப்படின்றது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இன் ஆர்டர் டு ஆப்டிமைஸ் த பெர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்க்ரீஸ் த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபைன். ஸோ இதை எப்படி நம்ம இங்கே ப்ராஜெக்ட் ஸ்ப்ரிங் பூட்டில் இது பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல பேஜினேஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற தியரிட்டிக்கல் கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா இங்கே வந்து ரொம்ப ஈஸி அதை புரிஞ்சுக்கிறது. ஓகே, இப்போ என்கிட்ட 100 ரெக்கார்டு இருக்கு இன் டேபிள். ஓகே, ஸோ எனக்கு இப்போ இந்த 100 ரெக்கார்டு ஒரு பேஜ்லேயும் 20 ரெக்கார்ட்ஸ் எனக்கு தேவை. பெர் பேஜ் 20 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா எனக்கு எத்தனை பேஜ் கிடைக்கும்? 5 பேஜஸ் கிடைக்கும், ரைட்? ஸோ இவ்வளோதான் கான்செப்டே. ஸோ அப்போ நம்ம இன்புட்டாக கொடுக்க வேண்டியது என்னன்னு நினைக்கிறீங்க? டேபிளில் நம்ம இன்புட்டாக என்ன கொடுக்கலாம்? இட் கேன் பி சேஞ்ச் எனி டைம். ஓகேங்களா? 500 ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம், திடீர்னு 600 700 நடக்கலாம். நான் பேஜினேஷன் கான்செப்ட் பண்ணும்போது இன்புட்டாக என்ன தரலாம்? நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃபார் அ சிங்கிள் பேஜ், அவ்வளோதான். ஸோ இதை நான் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன நடக்கும்? டோட்டல் ரெக்கார்ட்ஸ் டிவைடட் பை நம்மளோட பெர் பேஜ் ரெக்கார்ட்ஸ். இதை பண்ணால் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பேஜஸ். இதுதான் பேசிக் கதை. ஒரு ஒரு வெப்சைட்டுக்கு எத்தனை இந்த எப்படி அடுத்தடுத்த பேஜ் போவோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம்ல பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3 அப்படின்றது. ஸோ எப்படிப்பா போவோம் அப்படின்னா, நீங்கள் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸையும் அதே மாதிரி ஒரு பேஜுக்கு எத்தனை ரெக்கார்டு அப்படின்றது கொடுத்தீங்கனாலே போதும். சரி, அப்போ டோட்டல் ரெக்கார்ட்ஸ் எப்படி நான் தருவேன்? எனக்கே தெரியாது, நானே ஃப்ரண்ட் அண்ட் யூசர்னா அது பேக் எண்ட்லேருந்து அதுவே ரெபாசிட்டரிக்கிட்ட இருந்து எடுத்துரும். செலக்ட் கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் த டேபிள் அப்படின்னும் போது அவங்களே ரெக்கார்ட்ஸ் இருக்குன்றது அதுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் கொடுக்குற பெர் பேஜ் ரெக்கார்டை இதே எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ இங்கே பேஜினேஷன் கான்செப்டில் நான் என்னெல்லாம் தரலாம் அப்படின்னா, நான் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் லைக் திஸ் கெட் ஆல் லேப்டாப்ஸ் அப்படின்னு நான் கொடுக்கறது இப்படியும் கொடுக்கலாம். கொடுத்து பட் ஐ நீட் first page consists of 10 records. I need or else இதை இன்னொரு ஆங்கிள்லையும் புரிஞ்சுக்கலாம். I need second page consists of 10 records.
இது இப்போ புரியுதா உங்களுக்கு? எப்படி இதை ஏன் 2 10 என்னது அப்படின்றது? ஓகே, சரி. அப்போ நான் இங்க கொடுக்குற 2 and 10 நான் இங்க கொடுக்குற நம்பர்ஸ் பேக் எண்டுக்கு என்னால் எடுத்துட்டு போக முடியும் யூசிங் பாத் வேரியபிள் எடுத்துட்டு போயிடலாம். பட் ஓகே, சர்வீஸ் சைடில் நான் இந்த 2வையும் 10ஐயும் எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் கதை, வேற ஒன்றும் இல்லை. ஆல்மோஸ்ட் இதை தியரிட்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இதை ப்ராக்டிக்கலாக செய்யணும் அப்படின்னும் போது ஜஸ்ட் அப்போது ரெபாசிட்டரி கிட்ட தான் போய் கேட்கணும். நம்ம இதை வாங்கி ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம், ஆனால் அது பெரிய வேலை. ஆனால் இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ஜேபி ஆல்ரெடி இதெல்லாமே பண்ணி வச்சுட்டாரு. நம்ம ஜஸ்ட் போய் அதை எப்படி கால் பண்ணுன்றது தெரிஞ்சா போதும். ஸோ நம்ம வந்து ஜேபி ரெபாசிட்டரி கிட்ட என்ன ப்ரீடிஃபைன்டு மெத்தட்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தோம். ஃபைண்ட் ஆல், ஃபைண்ட் பை ஐடி, சேவ், ரைட், இதெல்லாம் பார்த்தோம். கெட் பை ஐடி, இந்த மாதிரி சம்திங்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த பேஜினேஷன் சம்மந்தமாக ஏதாவது பார்த்தோமா அப்படின்னா நம்ம பார்க்கல, ஆனால் அதில் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் எக்ஸ்டென்ஸ் ஜேபி ரெபாசிட்டரிக்குள்ளே போகிறேன். ஸோ ஜேபி, ஹூ இஸ் ஜேபி ரெபாசிட்டரி அப்படின்னும் போது ஜேபி ரெபாசிட்டரி இஸ் அ எக்ஸ்டெண்டிங் ஆஃப் லிஸ்ட் கிரெட் ரெபாசிட்டரி. ஓகே, லிஸ்ட் கிரெட் ரெபாசிட்டரின்றது கேள்விப்பட்டிருக்கோம். கிரெட் ஆப்ரேஷன்ஸ், கிரியேட், ரீட், அதுக்கு சம்மந்தமான எல்லாமே அதில் இருக்கும். இங்கே பாருங்க, லிஸ்ட் பேஜிங் அண்ட் சார்ட்டிங் ரெபாசிட்டரி. ஸோ நம்ம இத்தனை நாள் ஜேபி ரெபாசிட்டரி சாதாரணமாக இருந்துச்சோம். ஜேபி ரெபாசிட்டரி ஒரு மாஸ்டர், அவர்கிட்ட லிஸ்ட் கிரெட் ரெபாசிட்டரிக்கு உண்டான ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இருக்கு, லிஸ்ட் பேஜிங் அண்ட் சார்ட்டிங் ரெபாசிட்டரி. ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த லிஸ்ட் பேஜிங் அண்ட் சார்ட்டிங் ரெபாசிட்டரி. ஸோ அப்போ இதுகிட்ட என்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை எப்படி கால் பண்ணலாம், அதோட ரிட்டர்ன் டைப் என்ன, அதோட பேராமீட்டர் டைப் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க, அந்த லிஸ்ட் பேஜிங் அண்ட் சார்ட்டிங் ரெபாசிட்டரி, இட் இஸ் an interface is extending of பேஜிங் அண்ட் சார்ட்டிங் ரெபாசிட்டரி. அப்போ இந்த பேஜினேஷனுக்காகவே, பேஜினேஷன் அண்ட் சார்ட்டிங்காகவே தனியா ஒரு ரெபாசிட்டரி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க பாருங்க, லிஸ்டிங் அண்ட் பேஜிங் சார்ட்டிங் ரெபாசிட்டரி, இங்க ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, ஸோ ஃபைண்ட் ஆல் ஆஃப் சார்ட் லிஸ்ட் ஆஃப் டி. இதுல இது வரைக்கும் புரியும்னு நினைக்கிறேன். லிஸ்ட் ஆஃப் டி, ஃபைண்ட் ஆல், கரெக்டா? ஓகே, எக்ஸிஸ்டிங் மெத்தட், கரெக்ட். அப்போ மெத்தட் ஓவர்லோடிங்கும் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். சேம் மெத்தட் சிக்னேச்சர் பட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேராமீட்டர். நம்ம ஃபைண்ட் ஆல் கொடுக்கும்போது இதுல 0 பேராமீட்டர், பட் இப்போ தே ஆர் பாசிங் சம் சார்ட் ஆப்ஜெக்ட். அப்போ வாட் இஸ் சார்ட் ஆப்ஜெக்ட்? அப்போ சார்ட் ஆப்ஜெக்டை நான் பாஸ் பண்ணனா எனக்கு எல்லா ஆப்ஜெக்டும் ஃபைண்ட் ஆகி வரும், அதாவது டேட்டாபேஸ்ல இருந்து. பட் என்ன ஆர்டர்ல வரும், நான் என்ன சார்ட்டிங் ஆர்டரை எதிர்பார்க்கறனோ அந்த ஆர்டர்ல வரும். ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கலா புரிஞ்சுப்போம், அப்புறம் இதை எப்படி உருவாக்குறது. ஓகே, அவ்வளவுதான் சார்ட்டோட கதை, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஜென்ரலாகவே நம்ம கலெக்ஷன்லாம் சார்ட் யூஸ் பண்ணியிருப்போம், கலெக்ஷன் ஸ்டார்ட் சார்ட். ஸோ அப்போ இந்த சார்ட் ஆப்ஜெக்ட் ஆன் விச் காலம் யூ நீட் டு டூ சார்ட், அதை நீங்க இந்த ஆப்ஜெக்ட்ல செட் பண்ணி அமிச்சிங்கன்னா இட் வில் ரிட்டர்ன் தி லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பட் இன் த சார்ட்டட் ஆர்டர். அவ்வளோதான். அது அசெண்டிங், டிசெண்டிங், இது எல்லாமே நீங்க வந்து இந்த சார்ட் கிட்ட சொல்லலாம். ஓகே, ஃபைன். இது வந்து ஒரு வகை. இப்போ நம்ம ஒன்றும் பேஜினேஷனுக்கு போல. ஓகே, இது வந்து சார்ட்டிங் தான். பேஜினேஷன்ன்றது ஜஸ்ட் ஸ்லைஸ் அண்ட் டைஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ அப்போ இப்போ என்ன இந்த ஒரு மெத்தட் தானா அப்படின்னா திருப்பியும் போறேன், பேஜிங் அண்ட் சார்ட்டிங் இதுக்குள்ள போறேன். இதுல பாருங்க, ஃபைண்ட் ஆல், சார்ட், ஐட்ரபிள். ஓகே, போன வாட்டி லிஸ்ட் கொடுத்தாங்க, இந்த வாட்டி அதே மெத்தட் ஓவர்லோடிங் தான் நடக்குது. ஓகேவா, சேம் மெத்தட் நேம், டிஃபரெண்ட் ரிட்டர்ன் டைப், பேராமீட்டர். இங்க பாருங்க, ஃபைண்ட் ஆல், இது டிஃபரெண்டா இருக்கும். ஃபைண்ட் ஆல் பேஜபிள் ரிட்டர்ன்ஸ் பேஜ், இங்க தான் ஆரம்பிக்கும். ஓகே, இது எக்ஸ்டென்ஸ் ரெபாசிட்டரி, ரெபாசிட்டரின்றது ஒன்று நம்மளோட இது. ஸோ அப்போ இதுதான் ஃபைனல். ஓகே, ஸோ இப்போ ஃபைண்ட் ஆல் ஆஃப் பேஜபிள் அப்படின்றது. ஸோ நம்ம இங்க ஃபைண்ட் ஆல் தான் பண்றோம். வாட் இஸ் திஸ் கெட் ஆல் ஆஃப் இஸ் ஈக்குவலன்ட் டு ஃபைண்ட் ஆல். பட் இந்த 2வையும் 10ஐயும் நான் வந்து இந்த பேஜபிள்குள்ள செட் பண்ணி அமிச்சேன்னா ஐ வில் கெட் அ பேஜ் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அப்போ வாட் இஸ் பேஜபிள், இந்த பேஜபிள் பேஜ் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். இவங்க தான் புது இன்டர்ஃபேஸ் அண்ட் கிளாஸஸ், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ எப்படி சார்ட் அனுப்புறோமோ அந்த மாதிரி பேஜபிள அனுப்பணும். ஓகே, ஸோ அப்போ எப்படி பேஜபிள் அப்படின்னு பார்த்தா, ஸோ அப்போ பேஜபிள் போய் பார்ப்போம்.
பேஜபிள்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ அப்போ who is the implementation of the I need to pass that implementation object, கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை தான் நான் யூஸ் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன தேவை? ஃபைண்ட் ஆல், இதுதான் மெத்தட் இருக்கு. ஸோ நான் வழக்கம் போல என்ன பண்ணுவேன், என்னோட lab repo dot find all of pageable நான் வந்து உள்ள அனுப்பணும். பட் பேஜபிள்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ அப்போ பேஜபிளை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை தான் இங்கே அனுப்புவேன். தட் இஸ் டைனமிக் பைண்டிங், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அனிமல் a ஈக்குவல் டு நியூ கேட். ஸோ அப்போ கேட் இஸ் அனிமலோட கேட்டகரியில் வருது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இதே மாதிரி அப்போ நான் வந்து பேஜபிள் ஈக்குவல் டு நியூ ஓஸ் இம்ப்ளிமெண்டிங் ஆஃப் பேஜபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த பியை தான் நான் இங்கே வந்து பாஸ் பண்ண போகிறேன். ரைட், ஓகே. ஸோ அப்போ வாட் இஸ் தட் அப்படின்னா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போ நம்மளே போய் பேஜபிள் who are the implementation classes of your interface அப்படின்றத கேட்டோம்னா இந்த ஐயை கிளிக் பண்ணிங்கன்னா இட் இஸ் கிவிங் வருது. ஓகே, இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா பேஜ் ரெக்வஸ்ட் அப்படின்ற கிளாஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். Okay, so page request. So we can create a page request object by giving page number, page size and sorting, or by giving page number, page size. ஓகேங்களா? ஸோ அதாவது இதோட கன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இது வரைக்கும் புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ அப்போ ஆல்ரெடி பேஜ் நம்பர்னா என்ன, பேஜ் சைஸ்னா என்னன்றதை நம்ம இங்கே யூஆர்எல்ல பார்த்தோம். ஓகே, அப்போ ஒன்றும் இல்லை, இங்கே வர்ற இந்த ரெண்டு விஷயத்த அந்த பேஜபிள் ஆப்ஜெக்ட்ல செட் பண்ணி அந்த பேஜபிள் ஆப்ஜெக்ட் என்னோட ஃபைண்ட் ஆல் கிட்ட கொடுத்தோம்னா ஃபைண்ட் ஆல். ஸோ எனக்கு ஃபைண்ட் ஆல் தான் நடக்குது, பட் நான் கேட்ட ஸ்லைஸ் அண்ட் டைஸ் அதாவது அந்த 100 ரெக்கார்ட்ஸோ வாட் எவர் 200 ரெக்கார்ட்ஸ் இருந்தோ கரெக்டாக எனக்கு தேவையான மாதிரி வரும். அதை நான் எப்படி அனுப்பலாம் அப்படின்னா, நீங்க எந்த பேஜ் நம்பர் வேணும், ஒரு பேஜுக்கு எவ்வளோ டேட்டா வேணும், அண்ட் மூணாவதும் நீங்க அனுப்பலாம். ஸோ யூ கேன் கிவ் இன் விச் ஆர்டர் யூ நீட் டு சார்ட். வர்ற 10 ரெக்கார்டோ இல்லை வர்ற 20 ரெக்கார்டுமே என்ன ஆர்டர்ல சார்ட் ஆகி வரணும் அப்படின்னும் போது நீங்க இதை இமேஜின் பண்ணுங்க. ஒரே யூஆர்எல்ல ரெண்டு விஷயத்துலயும் அனுப்பலாம். ஸோ கொஸ்டின் மார்க் சார்ட் பை, நான் இந்த மாதிரி சும்மா வேணும்னு வேரியபிள் நேம் வைக்கிறேன், equal to price. Okay, so I need to pass these three things into a new page request of 2, 20, price அப்படின்றத நான் அனுப்புறேன். ஸோ இதனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எனக்கு ஒரு பேஜபிள் ஆப்ஜெக்ட் கிடைக்கும். அந்த பேஜபிள் ஆப்ஜெக்டை நான் வந்து என்னோட ரெஸ்பான்ஸ் என்டிட்டியில செட் பண்ணி அனுப்பலாம். ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஆமா ஆமாங்க. ஓகே, சரி. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஏதாவது சர்வீஸ் இருக்குமா? ஓகே, நான் வந்து லேப் சர்வீஸ் அப்படின்னு வச்சு சும்மா நம்மளே வச்சுப்போம். ஏதாவது ஒரு சர்வீஸ் பப்ளிக் லேப்டாப் என்டிட்டி கெட் லேப்டாப் இன்ட்டு பேஜ் நம்பர் இன்ட்டு பேஜ் சைஸ். ஓகே, இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நம்மளோட கோல் என்ன, இந்த ரெண்டு நம்பர் வந்துருச்சு, பாத் வேரியபிள் வழியா வாங்கியாச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேஜபிளுக்கு
பேஜபிளை தான் நான் ரெப்போ கிட்ட அனுப்பணும், ரைட்? ஸோ அப்போ பேஜபிள் ஈக்குவல் டு ஜஸ்ட் அதுவே எனக்கு கொடுக்குது, ஜஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ பேஜபிள் பேஜ் ரெக்வஸ்ட், பேஜபிள்ன்றது இன்டர்ஃபேஸ், வாட் இஸ் பேஜ் ரெக்வஸ்ட்ன்றது அதோட இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ். ஸோ அப்போ வந்த பேஜ் நம்பரையும் பேஜ் சைஸையும் நான் யார்கிட்ட தரேன்? இது ஒன்றும் இல்லை, இது அந்த கன்ஸ்ட்ரக்டரை தான் கால் பண்ணுது, வேற ஒன்றும் இல்லை. பேஜ் ரெக்வஸ்ட் டாட் ஆஃப் அப்படின்றது. ஸோ இட் வில் ரிட்டர்ன் me a page request object that is assigned to a pageable. So now I am passing this pageable into my repository. Find all of pageable. புரியுதுங்களா இது வரைக்கும்? ஓகே, 3 பேர் தான் இருக்காங்க கதையில். பேஜபிள், பேஜ் ரெக்வஸ்ட், ரெஸ்பான்ஸ் வந்து பேஜ், இவ்வளோதான். பேஜபிள்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ், பேஜ் ரெக்வஸ்ட் அப்படின்றது ஒரு கிளாஸ், அண்ட் is a implementation of pageable அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. தென் பேஜ் வந்து, இந்த பேஜ்ன்றது யாரு? பேஜ் இவங்க 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லை. பேஜ் இஸ் தி ரிட்டர்ன் டைப் ஆஃப் தி repo dot find all of pageable மெத்தட் அப்படி புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த 3 பேர் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் பாருங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு பேஜ் ஆஃப் லேப்டாப் என்டிட்டி கிடச்சிருச்சு. ஓகே, சரி. அப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, அப்போ பேஜ்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ பேஜபிள்னா யாரு, பேஜ் ரெக்வஸ்ட்னா யாருன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இதை வச்சு நான் வந்து என்னோட பேஜ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சு. ஏன்னா இங்கே போய் பார்த்தாலும் பேஜபிள், சாரி இது இல்லை, ஃபைண்ட் ஆல் தானே சொன்னேன். ஓகே, ஃபைண்ட் ஆல் இஸ் ரிட்டர்னிங் மீ a பேஜ் ஆஃப் டி. ஸோ இது வரைக்கும் இதை பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து ரிட்டனும் கிடச்சிருச்சு. அதாவது உங்களோட டேட்டா பேஸ், உங்கள் ஜேபிஏவே உங்கள் டேட்டா பேஸ் கிட்ட பேசி அதை சார்ட் பண்ணி, சார்ட் இது வரைக்கும் யூஸ் பண்ணல, ஓகே, அதை வந்து இருக்கிற ரெக்கார்டெல்லாம் எடுத்து அதில் 10 ரெக்கார்டாக பிரித்து அதில் இத்தனாவது 10 வேணும், ஃபஸ்ட்டு 10, செகண்ட் 10, தேர்டு 10 அப்படின்றத தாண்டி இப்படி கொடுக்குறாங்க. அப்போ அதை ஒரு பேஜ் ஃபார்மேட்டில் தராங்க. அப்போ பேஜ்னா என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பேஜ்னா இதுதான், ஓகேங்களா? ஸோ பேஜ் அப்படின்றது ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒன்றும் இல்லை, கெட் டோட்டல் பேஜஸ். அப்போ இது என்ன இருக்கும்? இது என்ன நம்பரை தரும்னு நினைக்கிறீங்க? நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ்க்கு ஒரு ஃபார்முலா ஒரு மாதிரி எழுதணுமா? நம்பர் ஆஃப் பேஜஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இது டைனமிக்காக தான் முடியும், எத்தனை பேஜ் வரும்ன்றது யாருக்குமே தெரியாது, டேட்டாவை வச்சு தான். அண்ட் நீங்கள் கேட்குற பேஜ் பெர் ரெக்கார்டு, சரி, பெர் பேஜ் ரெக்கார்டை வச்சு தான் இந்த நம்பர் ஆஃப் பேஜஸ் மூவ் ஆகும். ஸோ அதுதான் வந்து கெட் டோட்டல் பேஜஸ், கெட் டோட்டல் எலமெண்ட்ஸ். அப்போ இது எனக்கு என்ன தரும்? அவ்வளோதான். நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் மொத்தம் அந்த இதில் எவ்வளோ ரெக்கார்டு இருக்குது அப்படின்றது. ஸோ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் யூஐலாம் பார்த்தீங்கன்னா 23 அவுட் ஆஃப் 500 அப்படின்னு வரும். அந்த 23 ஓகே, சாரி, ஆர்எல்ஸ் இப்படி புரிஞ்சுக்கலாம். 10 அவுட் ஆஃப் 100, 20 அவுட் ஆஃப் 100, 50 அவுட் ஆஃப், இந்த மாதிரி பார்த்தது உண்டா யூஐயில்? கீழே அந்த டேபிள் ஃபார்மேட் கீழே அவுட் ஆஃப் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த அவுட் ஆஃப்க்கு அப்புறம் 20ன்றது எனக்கே தெரியும், ஏன்னா நான் தான் அந்த யூஆர்எல் வழியாக அனுப்புகிறேன். 20 பேஜஸ் பர் ரெக்கார்ட் அப்படின்றது 20. பட் அவுட் ஆஃப் 50 ரெக்கார்ட்ஸா, அவுட் ஆஃப் 500 ரெக்கார்ட்ஸா அப்படின்றத நான் வந்து
எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு இந்த டோட்டல் எலிமெண்ட்ஸ் இருந்தால் தான் என்னால் எடுத்துக்க முடியும் அப்படின்றது. ஸோ அப்போ இந்த பேஜோட இன்னொரு இன்டர்ஃபேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைஸ் இதில் பாருங்கள், கெட் சைஸ், get number, get size, get number of elements, get content. அப்போ இந்த get content தான் உங்களுக்கு யார் எடுத்துகிட்டு வராரு? அந்த அந்த ஆப்ஜெக்ட்லாம் வேணும்ல கடைசியில், வெறும் நம்பரு, பேஜ் நம்பர் அண்டு இது மட்டும் எனக்கு பத்தாது. கடைசியில் அந்த ரிட்ரீவ் ஆகிற 20 ரெக்கார்ட்ஸோட ஆப்ஜெக்ட் ஆர் 20 லேப்டாப் ஆப்ஜெக்ட்ஸ், 10 லேப்டாப் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வேணும். ஸோ அப்போது கெட் கண்டென்ட், ஆஸ் கண்டென்ட் இதெல்லாம் பார்க்கும்போதே புரியும் என்ன பண்ணும். அப்போ கண்டென்ட் இருந்தால் இந்த ஆஸ் கண்டென்ட் ட்ரூவாக கொடுத்தா தான் நான் இந்த கெட் கண்டென்ட் மெத்தடுக்கே போவேன். கரெக்டா? இஸ் ஃபர்ஸ்ட், இஸ் லாஸ்ட், ஆஸ் நெக்ஸ்ட், அடுத்தடுத்தது இருக்கா அப்படின்ற மாதிரி சும்மா பேசிக்கான மெத்தட்ஸ் சிக்னேச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, இது ரன் டைமில் அவங்களே வந்து நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறவரு யாருன்றது வேணால் பார்க்கலாம். இந்த பேஜ் இம்ப்ளிமெண்ட், ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் ஐஎம்பிஎல்னு அவங்களே வச்சுருக்காங்க. ஸோ பேஜ் இம்ப்ளிமெண்ட் இஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த பேஜ். ஸோ பட் ஆனால் நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே வெல் டிஃபைன்டாக நம்மளுக்கு நடந்துடும். ஸோ நம்ம மெஜாரிட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கெட் டோட்டல் பேஜஸ் கேட்போம். ஓகேங்களா? ஸோ அப்போது கெட் டோட்டல் பேஜஸ் வந்து நம்மளுக்கு மொத்தம் எத்தனை பேஜ், 10 out of 23 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காமிக்கும். அதுக்கப்புறமா டோட்டல் எலமெண்ட்ஸ், தென் ஆஸ் எலமெண்ட்டா அப்படின்னா இல்லை கெட் எலமெண்ட் இந்த மாதிரி பண்ணும். ஓகே, ரைட். ஸோ இப்போது நம்ம சர்வீஸில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆஸ் கண்டென்ட்டான்னு பார்க்குறோம். ஆஸ் கண்டென்ட் இருந்தால் if it returns true then I'm going and getting the list of content. Okay, so instead of laptop entity நான் வந்து இங்கே என்ன போடணும், list of laptop entity அப்படின்றத நான் வந்து போடலாம். ஓகே, புரியுதுங்களா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க. இல்லை, அது தப்பாக தான் அது பண்ணிட்டாச்சு. அது ஒன்றும் பிரச்சனை. கண்டென்ட் ஆஃப் ஜீரோனா என்ன, அந்த 10 கண்டென்ட்டில் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வரோம், அவ்வளோதான். கண்டென்ட் ஆஃப் ஜீரோ தேவை கிடையாது. ஓகே, கெட் கண்டென்ட் வில் ரிட்டர்ன் த லிஸ்ட்டு. நீங்கள் லிஸ்ட்டிலேருந்து 0th இண்டெக்ஸ் எடுக்க சொல்கிறீங்க, அது தேவை கிடையாது. அது நான் இங்கே ரிட்டன் டைப்பை வச்சு அது தப்பாக போட்டுருச்சு, அவ்வளோ. ரிட்டன் த ஃபஸ்ட்டு, நோ நீட் டு ரிட்டன் த ஃபஸ்ட். ஓகே, ஃபைன். require type provider laptop entity இந்த இடத்துல எரர் அடிக்குது. என்ன இஷ்யூவாக இருக்கும், ஏதோ சம்திங் டைப்போ மிஸ்டேக்கா? இந்த பேஜ் நம்பர், return type, method name and parameter. ஓகே, மெத்தடை க்ளோஸ் பண்ணலாம். இஃப் எல்ஸ் உங்களுக்கு எதாவது தெரியுதா என்ன மிஸ்டேக் இருக்குன்னு? இதனால் இது கொஞ்சம் இல்லை. இடத்துல இப்படி வரக்கூடாதுல்ல. ஓ ஓகே, தப்பாக போட்டு வச்சிருக்கோமா, இதுக்குள்ளே போட்டு வச்சிருக்கோம்.
அப்போ இது தேவை கிடையாது. ஸோ இன்ட்டு பேஜ் நம்பர், பேஜ் சைஸ். அப்போ எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் லேப்டாப் என்டிட்டி கிடைச்சிருச்சு. ஓகே, ஆனால் நான் வந்து வெறும் டேட்டா மட்டும் அனுப்பணுமா அப்படின்னா கிடையாது. நான் டேட்டா மட்டும் அனுப்ப மாட்டேன். நான் டேட்டா தாண்டி டேட்டா பிளஸ் how many number of pages in currently I am in which page, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த நான் அனுப்பணும். ரைட், வெறும் டேட்டா மட்டும் அனுப்புறது ஓகே, பட் நல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு இதுவாக அனுப்பணும் அப்படின்னும் போது அப்போ நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு பேஜ் ரெஸ்பான்ஸை அனுப்பணும். நான் வந்து அதை உங்களுக்கு இதில் இருந்து இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்படி நம்மளுக்குன்னு ஒரு எரர் டெம்ப்ளேட் வச்சுக்கிட்டோம். அப்போ எரர் டெம்ப்ளேட்னா என்னெல்லாம் இருக்கணும்? ஒரு ஸ்டேட்டஸ் கோட் இருக்கணும், டைம் ஸ்டாம்ப் இருக்கணும், ஒரு எரர்ஸ் இருக்கணும் அப்படின்றது. ரைட், அப்போ அதே மாதிரி எனக்கு டேட்டானா எப்படி இருக்கணும் அப்படின்னா, டேட்டான்றது அவுட்புட் டேட்டா அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த அவுட்புட் டேட்டா டெம்ப்ளேட் எப்படி இருக்கும்? ஆனால் அதில் வந்து அதில் டேட்டா ஒரு பார்ட்டு ப்ளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், டோட்டல் பேஜஸ், கரண்ட் பேஜ், இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக வச்சு இது எல்லாத்தையுமே உங்களால் இனிஷியலைஸ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ சொல்கிற எல்லாமே, ஏன்னா இது எல்லாமே யார்கிட்ட இருக்கு? உங்களோட யார்கிட்ட இருக்கும் நான் சொல்கிற எல்லா வேல்யூஸுமே? டேட்டாபேஸ் இல்லை, டேட்டாபேஸ்லேருந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்துடுவார். which class holds this, which object holds all this value? பேஜ் ஆப்ஜெக்ட், கரெக்ட். ஸோ அப்போ இந்த பேஜ் ஆப்ஜெக்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே கேட்டிங்கனாலே அவரே உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேஜ் ஆப்ஜெக்ட்லேருந்து வெறும்னே கண்டென்ட்டை மட்டும்தான் எடுக்கிறோம். பட் நீங்கள் வந்து நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன். பேஜ் டாட் get total pages, get number, get total elements, get size. ஓகேங்களா? சைஸ் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, அந்த பேஜ்க்கு எத்தனை எலமெண்ட் இருக்கு அப்படின்றது. ரைட், ஸோ அப்போ இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் வந்து எடுத்து அடுத்தடுத்த ஆளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது தான். ஸோ இப்போ இது என்ன பர்ஃபார்மன்ஸ் இது பண்ணும் அப்படின்னீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் காலிங் டைரக்ட்லி இப்படி மொட்டையா நம்ம கால் பண்றதுக்கு பதிலாக நான் வந்து இந்த மாதிரி பண்ண எனக்கு தேவையான டேட்டாஸ் ஆன் நீட் பேசிஸில் வரும். ஸோ இப்போ இந்த பேஜில் வந்து சும்மா விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் வந்து உங்களுக்கு இந்த எண்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸை கொடுக்குது. ரைட், அதுக்கு கீழேயே ஒரு பட்டன் வச்சிருப்பேன். என்னன்னா அந்த பட்டன் வந்து நெக்ஸ்ட் பேஜ், இப்படி பார்த்துருப்பீங்க கட்டாயமா. ஆன் கிளிக் ஆஃப் திஸ் நெக்ஸ்ட் பேஜ் எப்படி இருக்கும், ரெக்வஸ்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்ற ரெக்வஸ்ட் நான் யூஐல கிளிக் பண்ணனா என்ன ஏபிஐ கால் ஆகும்? ஓகே, ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ்னு ஒரு பட்டன் இருக்குமா ஒரு யூஐல? ஸோ அப்போ அதை நான் கிளிக் பண்ணும் போது அதுக்கு பின்னாடி எந்த கோடு எழுதி வச்சிருப்பேன்னா இந்த ஏ கோடை தான் எழுதி வச்சிருப்பேன். ஆனால் 1க்கு பதிலாக அந்த என்ன வேல்யூ இருக்கோ அதை இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுருவேன். அப்போ இந்த இடத்துல ஐ இருக்குன்னா i+1 அவ்வளோ. ஸோ இப்போ இட் வில் ஆட்டோமேட்டிக் கோ டு த செகண்ட் பேஜ் ஆஃப் 10 ரெக்கார்ட்ஸ். தென் அந்த பேஜில் ஒரு நெக்ஸ்ட் பேஜ் பட்டன் இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணேன்னா கரண்ட் பேஜ் ஐ இஸ் 2+1 தேர்ட் பேஜில் இருக்க 10 ரெக்கார்ட்ஸ். இப்படி தான் ரியல் டைமில் நடக்கும். ஸோ டேட்டா முன்னாடியே வராது, நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் கொடுக்க தான் டேட்டாவை நான் எடுத்துகிட்டு வருவேன். அப்போ தேவையில்லாமல் நான் எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் டேட்டாவை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். புரியுதா? நம்ம சும்மா ஃபைண்ட் ஆல் கூப்பிடுறதுக்கு பதிலாக அப்போ இனிமேல் ஃபைண்ட் ஆல் கூப்பிட சொல்லுங்க.
டேட்டாபேஸோட கனெக்ஷன்ல ஒவ்வொரு இல்ல 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 ஒவ்வொரு வாட்டியும் தான் கேட்பீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் யூ ஆல் 100 நான் வந்து அது உங்களுக்கு உடைச்சு உடைச்சு தரேன். ஆ ம் ஸோ மொத்தமாக 100 தேவை கிடையாது. எந்த யூஸரும் வந்து மொத்தத்தையும் கன்சியூம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அது தேவை கிடையாது. அதுதான் ரெக்குயர்மெண்ட்டாக இருந்தால் அதை பண்ணிடுவோம். அதாவது வித்தவுட் பேஜினேஷனை சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி உங்கள் அப்ளிகேஷனை ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேஜினேஷனை இன்க்ளூட் பண்ணுவேன். எல்லா ஏபிஐஸ்க்கும் பேஜினேஷன் இன்க்ளூட் பண்ணிங்கனாலே பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாயிடும். அதுதான் இந்த கான்செப்ட். ஓகே, புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ அப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, எனக்கு வெறும் பேஜ் மட்டும் வேண்டாம், நான் அடுத்து ஷார்ட்டும் பண்ணணும் அப்படின்றது தான். அப்போ மூணாவது இப்போ திருப்பி அதே கதை தான். இந்த ஷார்ட்டையும் யார்கிட்ட போய் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஷார்ட்டையும் நீங்கள் வந்து உங்களோட பேஜபிளா பேஜ் ரெக்வஸ்டா யார்கிட்ட கொடுப்பீங்க இந்த ஷார்ட்டை? வெரி குட், கரெக்ட். ஸோ அப்போ பேஜ் ரெக்வஸ்டோட கன்ஸ்ட்ரக்டர்ல தரணும். சரி, அப்போ எப்படிப்பா ஷார்ட்டை கொடுக்கறது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இங்க இருக்கேன், இந்த இடத்துல ஸ்ட்ரிங் ஷார்ட் பை அப்படின்னு இன்னொன்னையும் வாங்குறேன். அப்போ நான் பேஜ் ரெக்வஸ்டோட கன்ஸ்ட்ரக்டர்ல பார்த்தா ஷார்ட்ன்ற ஆப்ஜெக்ட் தான் வாங்குது, இன்ட்ன்ற ஆப்ஜெக்டை வாங்கல. இன்ட்னா நான் டைரக்டா அப்படியே பாஸ் பண்ணிடலாம் ஷார்ட். அப்போ நான் வந்து திருப்பியும் ஒரு ஷார்ட்டை உருவாக்கணும், எப்படி பேஜபிளுக்கு இது பண்றோமோ அந்த மாதிரி. அப்போ இது ரொம்ப ஈஸி. ஷார்ட் ஈக்குவல் டு ஷார்ட் டாட் பை விச் காலம் நேம் அப்படின்றது. தென் அந்த ஷார்ட்டையும் மூணாவது பேராமீட்டரா நீங்க வந்து பாஸ் பண்ணிக்கலாம். வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இதையும் கொடுத்துட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஷார்ட்டும் கடைசியில் வேணா போய் பாருங்க. இதில் டைரக்ஷனும் இருக்கு பாருங்க. பையில் வந்து நீங்கள் யார் என்ன டைரக்ஷன், தட் இஸ் அசெண்டிங்கா டிசெண்டிங்கா அதெல்லாமும் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்றது. எல்லாமே இருக்கு, நம்ம ஜஸ்ட் என்ன ஆர்டரில் கொடுக்குறோம் அப்படின்றது தான் மேட்டர், வேற ஒன்றும் இல்லை. ஷார்ட்டில் டிசெண்டிங்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, ஸோ வரைக்கும் புரியுதுங்களா? ஏதாவது கேட்கணுமா? நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் கோடு அதாவது நம்ம படிக்கிறது எல்லாத்தையுமே ஒரு ப்ராஜெக்டில் அப்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படியே அங்கங்கே படிச்சுட்டு அப்படியே விட்டுற வேண்டாம். அது எல்லாத்தையும் ஒரே ப்ராஜெக்ட் மேலே அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு ஒரு கரெக்டான அப்ளிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, சைஸ் சொல்கிறாங்க, பேஜ் நம்பர் சொல்கிறாங்க, தென் யாரை வச்சு ஷார்ட் பண்ணணுன்றாங்க. ஷார்ட்டை வந்து டைரக்ஷன், அதோட அசெண்டிங்கா டிசெண்டிங்கா அப்படின்றது. இது எல்லாமே நீங்கள் கொடுக்கலனாலும் அதோட டிஃபால்ட் வேல்யூ அவங்களே எடுத்துக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த டிஃபால்ட் வேல்யூ அப்படின்றது. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணுறாங்க, அது வந்து ஷார்ட் டைரக்ஷன் என்ன இருக்குது அப்படின்றது அது ஷார்ட்டுக்குள்ளேயே செட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஷார்ட்டுக்குள்ளே ஷார்ட் டைரக்ஷன் இருக்கா, அது என்னது ஏஎஸ்சின்னு இருக்கா, இல்லை டிசெண்டிங் இருக்கா அப்படின்றத பார்க்குறாங்க. அது இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் அதை வந்து ஷார்ட்டுக்கு செட் பண்ணுறாங்க, அசெண்டிங்கா டிசெண்டிங்கா அப்படின்றதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி நம்ம பார்த்த அதே கதை தான். பேஜபிள் ஈக்குவல் டு பேஜ் ரெக்வஸ்ட் ஆஃப் பேஜ் சைஸ் ஷார்ட், தென் பாசிங் தட் பேஜபிள் ஆப்ஜெக்ட் இன்டு ரெபாசிட்டரி
that find all of pageable. So it will return me a page of product. This page of product contains of this page. In the page of product என்னெல்லாம் வச்சிருக்கோம்? All details னா என்னது? ஓகே, வேற 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 என்ன? கரெக்டா, அதுதான் பேஜ் சைஸு, நம்பர் ஆஃப் பேஜஸ், பெர் பேஜ் என்ன டேட்டா இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ன, தென் ஆஸ் கண்டென்ட், if it is as content then get content. இந்த மாதிரி எல்லா மெத்தட்ஸும் இந்த பேஜ் கிட்ட இருக்கும். இதை வாங்கி நீங்கள் ஃபர்தராக உங்களோட ஓன் டெம்ப்ளேட்டில் செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணி அனுப்பலாம். ஆர்எல்ஸ் இதையே கூட ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இவங்க வந்து இதையே அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறாங்க. மற்றபடி இதில் வேறு ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து ரெக்வஸ்ட் பெறாமல் அமைச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் பாத் வேரியபிளையும் அனுப்புவாங்க, டிபெண்ட்ஸ் அப்பான் தம். ஓகே, அந்த யூசர்ஸோடது. இவங்க 3 விஷயத்தையுமே 4 விஷயத்தையும் அனுப்புகிறாங்க. 4த்தையுமே வந்து பாத் வேரியபிளில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு கிளாஸ் நம்ம எப்படி சொன்னோம், எரர் டெம்ப்ளேட் நம்ம உருவாக்குன மாதிரி இதை தான் நான் சொன்னேன். நம்ம வந்து என்ன சொன்னோம், நம்மளுக்குன்னு ஒன்று கஸ்டம் டெம்ப்ளேட்டை உருவாக்கிக்கிறோம். அதாவது பேஜ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு. இட் ஹாஸ் லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட் அண்ட் பேஜ் நம்பர், பேஜ் சைஸ், டோட்டல் எலமெண்ட்ஸ், டோட்டல் பேஜ், லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே இதுக்குண்டான கெட்டர் செட்டர்ஸ் இது எல்லாத்தையும் அவங்க வந்து கடைசியில் உங்களுக்கு செட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இந்த வெறும் ப்ராடக்ட் பேஜ் மட்டும், இந்த ப்ராடக்ட் பேஜை நான் யாரோட கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணுறேன், என்னோட நியூ பேஜ் ரெஸ்பான்ஸோட கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு இப்படி வரும் பேஜ் நம்பர், பேஜ் சைஸ் நம்மளோட ரெஸ்பான்ஸில் போஸ்ட்மேனில். ஸோ தட் இது பார்க்கும்போது ஓகே, நான் இந்த டேட்டாவை எந்த பேஜ் நம்பர்லேருந்து எடுக்கிறேன். ஓகே, இந்த கணக்கே உங்களுக்கு புரியும். 50 பேர், ஒரு பேஜுக்கு 2 பேர்னா அப்போ மொத்தம் எத்தனை பேஜ்? 25 பேஜ். கரெக்டுங்களா? ஸோ அதில் நீங்கள் இருக்கிற பேஜ் நம்பர் 0, அது அதே மாதிரி 0 to 24 அப்படின்றது தான். சரி, ஸோ இந்த மாதிரி கூட நம்ம டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது பாருங்கள், அது உங்களுக்கு புரியும். கண்டென்ட், கெட் கண்டென்ட், பேஜ் நம்பர், கெட் பேஜ் நம்பர், சைஸ், கெட் டோட்டல் எலிமெண்ட்ஸ், டோட்டல் பேஜ் இஸ் லாஸ்ட். அவ்வளோதான், வேற ஒன்றும். சரி, இந்த லாஸ்ட் என்ன கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் திஸ்? வெரி குட், கரெக்ட். ஸோ அப்போ எண்ட் யூசருக்கு தெரியணும் இதுதான் லாஸ்ட் பேஜ், இதுக்கப்புறம் போகக்கூடாது அப்படின்றத அவங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் அந்த இஸ் லாஸ்ட். ஓகே, இஸ் ஃபஸ்ட்டும் இருக்குது. ஓகே, வேணும்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் அந்த கிளாஸை ஃபஸ்ட்டு அப்படியே பார்த்தாலே புரியும் ஓரளவு, அவங்க எதுக்கெலாம் இந்த மெத்தடை எழுதியிருக்காங்க, எதுக்கு இந்த வேரியபிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது. அதை அப்படியே வைக்காமல் நம்மளோட பேஜ் ரெஸ்பான்ஸில் செட் பண்ணி அனுப்பணும். ஓகே, ஏதாவது டவுட் இருக்குங்களா இது வரைக்கும்? சரிங்க. ஸோ அப்போ இதையும் அது மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே. 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 ஸோ ஃபார் க்ரெட் பண்ணியிருக்கீங்க. க்ரெட்டுக்கு மேலே கஸ்டம் கொரிஸ். ஸோ நான் கஸ்டம் கொரிஸ் ஓகே, அது பார்ஷியல், அது தனி ட்ராக்கு. இப்போது க்ரெட்டுக்கு மேலேயே அதை அந்த ஏபிஎஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் அவுட்புட்ஸ் வரணும். பட் சிங்கிள் ஏபிஐ தான், அதுக்காக 100 ஏபிஐ எழுதலை. ஒரே ஏபிஐ நான் யூஆர்எல்ல டேட்டாவை மாற்ற எனக்கு ரெஸ்பான்ஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறுது. அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஓகே. சரிங்க. தேங்க்யூ. நம்ம நாளைக்கு பார்ப்போம். ம்